முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட மருத்துவ சிகிச்சைகள் குறித்து அருவருக்கத்தக்க வகையில பாஜகவும் அதிமுகவும் விமர்சனம் செய்யறது பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு லேசான தலை சுற்றல் காரணமாக பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில இருக்க அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். அந்த சிகிச்சையில் இருந்த போதே என்ன பண்ணாரு, அவர் அலுவலக பணிகள், அரசு பணிகளை மேற்கொண்டார். அதாவது அமைச்சர்கள் மற்றும் இந்த அதிகாரிகளை கூப்பிட்டு இது பண்ணி ஆலோசனை பண்ணி அரசு பணிகளை தொடர்ந்து செய்துட்டு இருந்தாரு. அதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் அவர் பூர்ண இன்னும் இதாகணும், அதனால இன்னும் 2 நாட்கள் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னும் போது கூட எனக்கு தொடர்ச்சியா மருத்துவமனையில இருக்க பிடிக்கல, எனக்கு மக்கள் பணி அவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விமர்சனம் வச்சாங்க. ஏன் அரசு மருத்துவமனைகள்ல முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையிலான உபகரணங்கள், மருத்துவர்கள்லாம் இல்லையா, எதுக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு போனாரு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க. இந்த விமர்சனங்களுக்கு பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்தும் சரி, சாதாரண பொதுமக்கள் தரப்புல இருந்தும் சரி கடுமையான பதிலடி கொடுத்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இதே அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற போது ஏன் இவங்க எல்லாம் பேசல? அதே பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அமெரிக்காவுக்கு போயிட்டு சிகிச்சை பெற்றாரு, அதை பத்தி ஏன் பேசல? இந்தியாவில் சிகிச்சையில இல்லையா, இல்ல இந்தியாவில் மருத்துவர்களே இல்லையா, இல்ல இந்தியாவில் மருத்துவமனைகளே இல்லையா, ஏன் அவர் அமெரிக்காவுக்கு போனாரு, அதை பத்தி ஏன் அந்த பாஜக காரங்க அப்படி பேசல? ஏன் பிரதமர் மோடியோட சகோதரர் சென்னையில தான் அப்போலோ மருத்துவமனையில தான் சிகிச்சை பெற்றாரு, அதை போது ஏன் பேசல? ஏன் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ராஜ்நாத் சிங் தான், மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் கூட சென்னைக்கு சென்னை அப்போலோ மருத்துவமனையில தான் சிகிச்சை எடுத்தாரு, அதை பத்தி ஏன் இந்த தமிழிசை எல்லாம் பேசல? இப்ப எல்லாம் இதை பத்தி பேசுறாங்க. அப்ப திமுக இது பண்ணா, திமுகவில் ஒருத்தவங்க அப்போலோ மருத்துவமனை போயிட்டு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றா அதை ஒரு மாதிரி பேசுறதும், இது மற்ற அதிமுக தரப்புல இருந்த பாஜக தலைவர்களும் அப்போலோ மருத்துவமனைக்கு அதை பத்தி எதுவுமே பேசாம வாய மூடிக்கிட்டு இருக்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க. இதுக்கு பாஜக தரப்புல எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம அப்படியே அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவோட ஊதுகுழல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. என்னன்னா, இவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு திட்டமிட்டு ஒரு நாடகம் தான் இது மருத்துவமனையில போயிட்டு அவரை இது பண்ணது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, அதாவது கோயில் மீதியில கல்லூரி கட்டக்கூடாது, கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் எழுதும் போது பாஜகவோட கருத்து அப்படியே பிரதிபலிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் பாஜகவோட ஊதுகுழலா இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அது தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்த போது அவரே கோயில் நிதியில கல்லூரி கட்டின விஷயங்கள், அது தொடர்பான கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே சமூக ஊடகங்கள்ல வெளியிட்டு இது பண்ணாங்க. இது பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புக்கு பெருத்த அசிங்கத்தை கொடுத்துச்சு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக தரப்பு அந்த விஷயத்த பேசவே இல்லை. இது போன்ற பல்வேறு சம்பவங்களை முன்வைத்து தான் அதிமுக முக்கிய ஒரு தளபதிகள் ஒருவராக இருந்த அன்வர் ராஜா, அதாவது எம்ஜிஆர் காலத்தோட அதிமுகவில் இருந்த அன்வர் ராஜா பாத்தீங்கன்னா எதிர்முகாமான திமுகவுக்கு போயிட்டாரு. அவர் வெளியில போயிட்டு ஓபிஎஸ் இவங்கள மாதிரி தனித்து கூட அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும், தனக்கு ஒரு வலுவான பின்புலம் தேவை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவர் திமுகவுல போயிட்டு சேர்ந்ததா அன்வர் ராஜா தரப்பு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு இது மாதிரி பாஜகவோட கருத்தை அப்படியே பிரதிபலிக்க வகையில விமர்சிக்கப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா, பாஜக அந்த தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மருத்துவர் முதலமைச்சரோட மருத்துவ சிகிச்சை பத்தி விமர்சனம் செஞ்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இவர் அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு உண்மையிலேயே உடம்புலாம் சரியில்லை, அவர் தேர்தல் நாடகம் போடுறாரு, இது ஒரு திட்டமிட்ட நாடகம், என்ன கொரோனா பெருந்தொற்று இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஏன் மருத்துவமனையில இருந்துட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு அமைச்சர்களை கூப்பிட்டு இது பண்றாரு, இதெல்லாம் ஒரு செட்டிங் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு, அதாவது ஒரு அரச எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம், அது ஒரு இது இல்லை. ஆனா ஒரு தனி மனிதோட முதலமைச்சருங்கிறது ஒரு அரசோட தலைவர் அப்படிங்கிறதாலுமே அவர் உடல் ரீதியா ஒரு மருத்துவ ரீதியா சிகிச்சை எடுக்கிற போது அவர் தனி மனிதராகவும் அவர் பார்க்கக்கூடிய நேரத்துலதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் உடல்நிலை சரியில்லாம போயிட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெறாரு, அதை போயிட்டு இவ்வளவு இதா பேசுறதுங்கிறது சரியான ஒரு எதிர்கட்சியா செயல்படக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. கடந்த 4 ஆண்டுகளா அவர் என்ன பண்ணாரு, எதிர்கட்சி தலைவரா சிறப்பா செயல்படுறார். பாஜக இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுல வளர்ச்சி பெற்றிருக்க வாய்ப்பு இல்லை.
அதே மாதிரி விஜய் எல்லாம் கட்சியை ஆரம்பிச்சிருக்கவங்க அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய தரப்பு அதிமுகவை சேர்ந்த முக்கிய நபர்களே வந்து இந்த குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி மேல தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா KC பழனிசாமி, இந்த புகழேந்தி, அது மட்டும் இல்லாம OPS தரப்பை சேர்ந்த அதே மாதிரி TTV தினகரன், இப்படி நிறைய பேர் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீது தொடர்ச்சியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதாவது பல்வேறு இதுல மாட்டிக்கிட்டு தான் வந்து மோடி கிட்ட போயிட்டு சரணா இணைஞ்சிட்டாரு. இவ்வளவு நாள் பேசாம இருந்தவரு பாத்தீங்கன்னா அரசியலுக்கு தேர்தல் வருங்கிறதுக்காண்டி இப்போ வந்து தேர்தலுக்கு ஒரு 7-9 மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆனா அந்த விமர்சனங்களுக்கு எதுவுமே பதில் கொடுக்காம இது பண்ணாம இது ஒரு திமுக அரசு மீது வந்து குற்றச்சாட்டு வைக்கிறது, திமுக அரசு செய்யக்கூடிய மக்களுக்கு எதிரான திட்டங்களை வந்து சொல்றது, தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டு திமுக அரசு செய்யாம விட்ட திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு சரியான இதா இருக்கும். ஒரு அரசியல்ல எதிர்கட்சியோட நிலை வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா ஒரு முதலமைச்சர் வந்து மருத்துவ சிகிச்சையில இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி அவர் வந்து நாடகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அரசியல் தான் அப்படின்னா எல்லாருமே ஒரு நடுநிலைய பார்வையாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து. ஏன்னா இதே அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு, அதாவது முதலமைச்சர் MK ஸ்டாலின் வந்து அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஒரு ட்வீட் பண்ணார். எழுந்து வா தலைவா, உங்களோட சண்டை போடுறது உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்கா, அதனால சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படி, அதாவது எழுந்து நலமோட வா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டார். இது வந்து உண்மையிலேயே நாகரிக அரசியலோட தொடர்ச்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து அதை வந்து பாராட்டினாங்க. அதாவது எதிர்கட்சியா இருந்தாலும் எதிர் முகாமை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு முதலமைச்சரோ இல்ல எதிர்கட்சி தலைவரோ தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியோட தலைவரோ யாரோ ஒருத்தர் ஒரு மருத்துவமனையில சிகிச்சை பெறாரு அப்படின்னா அவரை வந்து நலமோட வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து அவங்க இது பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு வந்து ஒரு வைகை செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானவங்க அதை பாராட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அந்த முதலமைச்சர் MK ஸ்டாலினோட மருத்துவ சிகிச்சையை விமர்சனம் பண்றது, அதை வந்து கவன நாடகங்கிறதெல்லாம் வந்து அது அநாகரிக அரசியலின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. இந்த விவகாரத்துல தமிழிசை ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் 2 பேரும் அரசியலை தாண்டி ஒரு மருத்துவ சிகிச்சையை வந்து இப்படி வந்து விமர்சனம் செய்யறது சரியா இல்லையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.